இன்னைக்கு சிறகடிக்க ஆசை எபிசோடில் என்னதான் நடக்குதுன்ட்டு ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்துலாம். இந்த பார்வதி ஆண்டி இருக்காங்கல்ல, அவங்க வீட்டில் காமிப்பாங்க. அவங்க வீட்டில் காமிக்கும்போது புதிய அந்த யோகா கிளாஸ்க்கு வர அந்த சிவன் இருக்கார்ல, அவர் வருவார். அவர் இருக்கும்போது அந்த பார்வதி அம்மா ஒரு டீ போட்டு வந்து கொடுப்பாங்க. டீ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களோட பேர் பேசிகிட்டே இருக்கும்போது பார்வதி அம்மா பூ கட்டாங்கன்னு சொல்லிட்டு மீனா பூ எடுத்துகிட்டு வரும். பூ எடுத்துகிட்டு வரும்போது என்ன மீனா இப்போதான் வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ பூ எடுத்துகிட்டு போயிட்டு சாமிக்கு போட்டுரு அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு பூ எடுத்துகிட்டு போய் சாமிக்கு போட்டுருக்கோம் மீனா. அப்போதைக்கு இந்த சிவன் இருக்கார்ல, அவர் வந்து அந்த பார்வதி அம்மாவோட என்னுடைய ஒய்ஃப் இருக்கும்போது நான் நிறைய கவிதை எழுதுவேன். அதுக்கப்புறம் என் ஒய்ஃபு இறந்துட்ட பிறகு நான் எந்த ஒரு கவிதையுமே எழுத எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் இப்போது என்னன்னு தெரியல, ஒரு கவிதை எழுதியிருக்கேன், அதை நீ படிச்சு காமி அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாரு. அந்த கவிதை அந்த பார்வதி அம்மா படிப்பாங்க. அதில் என்னென்னா, 2 பசங்க, ஒரு பொண்ணு விளையாடும் போது கீழே தடுமாறி விழுந்துடும். ஒரு பையன் போயிட்டு மற்ற பசங்களை போல் சிரிச்சுக்கிட்டு நிற்காம அந்த பையன் மட்டும் போயிட்டு பிடிச்சி தூக்கி தண்ணி கொடுப்பான். அப்படின்ற மாதிரி ஒரு கதையை எழுதியிருப்பார் சிவன். அதை அந்த பார்வதி அம்மா படித்து காமிப்பாங்க. அதுக்கு மீனா ரொம்பவே நல்லாயிருக்கு, இதை நீங்கள் வந்து இப்படியே விட்டுறத விட பார்வதி அம்மா வந்து இதை ஒரு வீடியோவாக எடுத்து நீங்கள் நெட்டில் போட்டிங்கன்னா அதை மூலிமா ஒரு வருமானத்தை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மீனாவுடைய மாமியார் அப்போதைக்கு வருவாங்க. அப்போதைக்கு இதெல்லாம் வந்து ஒரு வேலையா அப்படின்ற மாதிரி ஒரு இன்சல்ட் பண்ணிடுவாங்க. இப்போ சொல்கிறது எதுவுமே விளங்காது, இதுதான் விளங்கா போதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. அப்படியே போயிட்டுருக்க பார்வதி அம்மா இல்லை, அவங்களுக்கு ஒரு வேலை இருக்குது, உனக்குன்னு பார்த்துக்க இருக்காங்க, எனக்குன்னு எதுவுமே இல்லை, அதனால் நான் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ண தான் போகிறேன்ற மாதிரி சொல்லி முடிப்பாங்க. மீனா அம்மா பார்த்தீங்கன்னா வீட்டில் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. எதனாலனா தனக்கு பிறந்த பொண்ணு 2மே வந்து அக்கா தங்கச்சிக்குள்ளே பேசாமல் இருக்காங்களேன்ற ஒரு ஃபீலிங்கில் இருப்பாங்க. அப்போதைக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வந்து சும்மா பேசிகிட்டு இருப்பாங்க, இது போல் ஏன் பேசாமல் இருக்காங்க அவங்க பொண்ணுங்க, அப்படி இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படி இப்படின்னு கொஞ்சம் பெருசாகிட்டு சுத்தமாக பிரிஞ்சே போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இன்னும் ஒரு அவங்களோட மனசை கஷ்டத்தை உண்டாக்கினே இருப்பாங்க. ஏன்னா அவங்க பேசுகிற விதம் அது போல் இருக்கும். உடனே அவங்க மயக்கடிச்சு விழ, உடனே அவங்க பையன் சத்யான்றவர் ஃபோன் பண்ணி மீனாவுக்கு ஃபோன் பண்ண, அவங்க எல்லாருமே வந்து இது போல் நான் ஹாஸ்பிட்டலில் வந்திருக்கேன், எந்த ஹாஸ்பிட்டல், இது போல் சீதா வேலை செய்கிற ஹாஸ்பிட்டல் தான்ட்டு அங்கே போவாங்க. உடனே எல்லாம் 2 மருமக அக்கா தங்கச்சி எல்லாமே அங்கே வந்துடுவாங்க. அங்கே வந்திருக்கும்போது உடனே வந்து சீதா நின்றுட்டுருக்கணும். முத்து வந்து கேட்பாரு, எதுவுமே சீதா வாயை திறந்து சொல்லாது. என்னாச்சுன்னு கேட்பாரு, பரபரப்பாக எதுவுமே சொல்லாது. பிரச்சனைலாம் ஓர வச்சுட்டு இப்போதைக்கு என்னன்னு சொல்லு கேட்பாரு, அப்பவும் வாயை திறக்காது. அப்புறம் உள்ளே போயிட்டு அம்மாவை பார்ப்பாங்க, என்ன எதுன்னு விசாரிப்பாங்க. விசாரிச்சுட்டு டாக்டர் எதுவுமே இல்லை, ஒரு சின்ன பிபி சுகர் தான், மற்றபடியாக நீங்கள் ரெஸ்ட் எடுத்து நல்ல சாப்பாடு சாப்பிட்டா சரியாக போயிடும் அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. நீ வீட்டில் இருந்தால் என்ன பண்ண முடியும், எப்படி சாப்பிட, என்ன பண்ணுவேன், ரெஸ்ட் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி என் வீட்டுக்கு வந்துரு உங்கள் வீட்டுக்கு வந்துருன்னு மாற்றி கூப்பிட்டுருக்காங்க. அப்படி கூப்பிட்டுருக்கும்போது நீ எங்கே போனோன்னா வந்து நிம்மதியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொல்லும். அங்கே அவங்க மாமியார் வந்து உன்னை ஏதாச்சும் சொல்லிகிட்டு இருப்பாங்க, அங்கே தேவையில்லை சொல்லும். உடனே சீதா நான் என் வீட்டுக்கே வந்துடு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும். அதுக்கு மீனா, ஏன் நான் நம்ம வீட்டை இருந்துனே பார்த்துக்கிறேன் அப்படின்னு அது சொல்லும். இல்லை நான் யாரையும் நம்புற மாதிரி இல்லை, எங்கள் அம்மாவை நானே கூப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா கண்டினியூட்டியாக சொல்லிகிட்டே இருக்கும். அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது உடனே சத்யா அந்த மீனாவுடைய தம்பி
நான் தான் இருக்கேன்ல, நானே பார்த்துக்கிறேன், யாரை போட்டு பார்த்தான்ட்டு சொல்லுவார். அப்படியே இந்த எபிசோடு போயிட்டுருக்க. அடுத்த எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா, சீதா ஏதோ பேக்கில் பணம் எடுத்துன்னு ஆட்டோவில் போவேன். அது ஏதோ பணத்தை திருடங்க வந்து பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட. அப்போதைக்கு ஸ்பாட்டில் மீனா ஸ்கூட்டியில் வந்து நிற்க, என்னதுன்னு விசாரிக்கும் போது இப்படியா ஆகிப்போச்சுன்ட்டு காமிக்க, அப்படியே போயிட்டுருக்குது. அடுத்த எபிசோடில் என்ன தான் நடக்க போகுது, அப்போதைக்கு அந்த பணத்தை திருடி முதல்ல கண்டுபிடிச்சி கொடுக்கும் மீனாவாக தான் இருக்குமா? அதனால் அக்கா தங்கச்சி 2 பேரும் பேசுவாங்களா என்னன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பாய்.